சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹாப்பி மார்னிங்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை அனௌன்ஸ்மெண்ட் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஏடு ஃபுல்லாக பார்த்துடலாம். ஓகேவா? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாவட்டங்களுக்கு தான் முக்கியமாக வாய்ப்பு இருக்குது. அந்த மாவட்டங்கள் சொல்லிடுறேன். அது இல்லாமல் கிட்டத்தட்ட 25 மாவட்டங்களுக்கு மிக மிக கனமழை எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தலாம். அதை பார்க்குறது மாதிரி நம்மளுடைய கௌதம் மீடியா 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிங்க. மற்றும் இந்த வீடியோ நீங்கள் எந்த டைமிங்கில் பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் ரெயின் லீவுக்கான உறுதி செய்யப்பட்ட மாவட்டங்கள் பார்த்தலாம். அதுக்கு அடுத்தபடி எந்தெந்த மாவட்டங்களுக்கு இதுக்கு மேலே விடுமுறை அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுன்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்தலாம். ஓகேவா? ஸோ ஓகே, முதல் 6 மாவட்டங்கள் இது நம்ம சொன்னது தான். அந்த 6 மாவட்டங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விழுப்புரம், கடலூர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, கடலூர் மற்றும் சிவகங்கை ஆகிய 6 மாவட்டங்களுக்கு மிக மிக கனமழை எச்சரிக்கை விட்டுருக்காங்க நம்முடைய தமிழக சென்னை வானிலை ஆய்வு மையம். ஓகேங்களா? இதை தவிர மீதி இருக்கிற 25 மாவட்டங்கள் அப்படியே சொல்கிறேன் பாருங்கள். திருவள்ளூர், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், சிவகங்கை, மதுரை, தேனி, திருப்பூர், திண்டுக்கல், கோயம்புத்தூர், நீலகிரி, கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை சொல்லியாச்சு ஆல்ரெடி உங்களுக்கு, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், பெரம்பலூர், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, கூடலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் தான் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு நம்முடைய சென்னை வானிலை ஆய்வு தகவல். ஓகேங்களா? இந்த மாவட்டம்லாம் யார் இருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி. இந்த மாவட்டங்கள்லாம் பரவலான மழை பார்த்தீங்கன்னா ஒரு சில பகுதிகளில் தான் பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ மாவட்டம் ஃபுல்லாக பெஞ்சா உங்களுக்கு மாவட்டம் ஃபுல்லாக லீவ் விடுவாங்க. ஒரு சில பகுதியில் பெய்யறதுனால அந்த பகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கி நிற்கிறதோ இல்லை ஸ்கூல் போக முடியாமல் அந்த பகுதியில் மட்டும் மழை நிறைய பெய்யுதோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மழையானது லீவானது டெஃபினட்டாக விடுவாங்க. ஓகேவா? அது இல்லாமல் ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் ஃபுல்லாக பார்த்தா மழை பெஞ்சிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிவகங்கை சொன்னேன் இல்லையா, சிவகங்கை, கடலூர், விழுப்புரம், அப்புறம் ராமநாதபுரம், ராணிப்பேட்டை இந்த மாதிரி மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா மழையானது ஃபுல்லாக பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மாதிரி மாவட்டங்களில் ஃபுல்லாக உங்களுக்கு லீவ் வர அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஆல்மோஸ்ட் பண்ண டைம் ஒரு 5 மணி 6 மணி அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் சற்று நேரத்தில் ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளேயோ இல்லை 1/2 மணி நேரத்துக்குள்ளேயோ உங்களுக்கு லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வர அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? இதே தொடர்ந்து அப்டேட்ஸ்லாம் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா 5 to 6 ஒரு அப்டேட்ஸ் இருக்கும், 6 to 7 ஒரு அப்டேட் இருக்கும், 7 to 8 ஒரு அப்டேட் இருக்கும். ஓகே, எல்லா அப்டேட்ஸும் நம்ம சேனல்ஸும் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும். நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் மறக்காம ஜாயின் பண்ணிங்க. அதில் தான் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் வந்துட்டே இருக்கும். நம்முடைய வானிலை அறிக்கை பார்த்தீங்கன்னா 25, 26, 27, 28 ஆகிய 4 நாட்களுக்கு விட்டுருக்காங்க கனமழை எச்சரிக்கையானது. ஸோ இந்த 4 நாட்களுமே உங்களுக்கு கண்டிப்பாக கனமழையானது இருக்கக்கூடும். ஓகேவா? அது இல்லாமல் இதே தொடர்ந்து ஆஃப் எக்ஸாம் வேறு உங்களுக்கு டிசம்பர் 9 சொல்லியிருக்காங்க. செகண்ட் மிட் எக்ஸாம் இப்போ தான் முடிஞ்சுது. அதுக்குள்ளே எப்படி ஆஃப் எக்ஸாம் ஆரம்பிச்சு எப்படி சொல்லணும், ஒரு 10 நாள்லேயே அடுத்த ஒரு போர்ஷன்ஸ் பாதி போர்ஷன் முடிச்சு எப்படி ஆஃப் எக்ஸாம் வைப்பாங்க சத்தியமாக எனக்கு புரியவே இல்லை. சில டைம் ரொம்ப கம்மி. பட் அடுத்த எக்ஸாம் தேர்ட் மிட் மேனுவல் இருக்குது தெரியுமா, அதுக்கு ரொம்ப மாதம் டைம் இருக்குது. ஏன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் தான் உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் வரும். கிட்டத்தட்ட 3 மாதத்தில் கேப் இருக்குது. அந்த 3 மாதத்தில் கண்டிப்பாக போர்ஷன் முடிச்சிடுவாங்க. அதுக்கெல்லாம் கவலைப்பட தேவையில்லாமல் இப்போதைக்கு இந்த நிலைமைக்கு நம்ம வரலாம். ஸோ பப்ளிக்கு அந்த ஆஃப் எக்ஸாமுக்கு நம்ம வரலாம். 10th and 12th ஆல்ரெடி இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்மளுடைய சேனல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஆல்ரெடி தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு, போய் செக் பண்ணி பாருங்க. அதே போல் 6th, 7th, 8th, 9th உங்களுக்கு அப்லோட் பண்ணியாச்சு, போய் செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ஸ் உங்களுக்கு எல்லா சப்ளோடும் கிடைக்கும். 6 to 9th ஒரு 70% அப்லோட் பண்ணோம்னா 10th and 12th 100% அப்லோட் பண்ணுவேன். ஸோ டோன்ட் வரி, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம சேனல்ஸ் தொடர்ந்து அப்டேட்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் போதும். உங்களுக்கு தேவையான சப்போர்ட் நம்ம சேனல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகேப்பா, தட்சிட் நினைக்கிறேன். விஷயம் வெரி ஆல் தி பெஸ்ட். சிக்னல் அப்படியே படிங்க. ரெயின் அப்டேட்ஸ் வந்தால் நம்ம சேனல்ஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.